சிஏஏ சட்டம் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ விஜய் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இதை அனுமதிக்க முடியாது, தமிழ்நாடு மாநில அரசு இதை நடைமுறைப்படுத்துறத எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இது வெற்றி கழகத்தினுடைய அறிக்கையெல்லாம் கிடையாது, ஒரு வெற்று அறிக்கை தான். பாஜக அரசாங்கம் நாட்டை பிளவுபடுத்துகிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா இல்லை. மாநில அரசு போய் கேட்கிறாரு. ஆனால் 50 லட்சம் பேர் அவருக்கு உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களா? இது மிஸ்டு கால் கொடுத்த கணக்காக தான் இருக்குது. இதை பார்க்குறப்ப ஒரு ஆப்பை மட்டும் ஆரம்பிச்சுட்டு வீட்டில் ஒரு வீடியோ போட்டு இந்த ஆப்பில் இப்படி தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ காட்டுறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கால கிடையாது. அதிமுக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போயிடக்கூடாது, அந்த ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை, ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலையை இன்னும் தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு ஒரு 10 தொகுதிகளில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஃபேவரான இருக்கக்கூடிய தொகுதிகளில் விஜய் வேட்பாளர் போடுவார். அவர் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான். இப்போ அண்ணாமலை அதிமுகவை விட பல கட்சிகளை உள்ள சேர்த்துருக்கிறாரு. கட்சியிலேயே நேரடியாக இன்னைக்கு சரத்குமார் சேர்ந்திருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சரத்குமாரை பேசுவோம். பாவம், அவருடைய மாமியாருடைய கனவு நிறைவேற்றாமையே இன்னைக்கு கட்சியை கிளச்சிட்டார். பாஜகவில் போய் பாஜகவில் சிஎம் ஆவாரா? அண்ணாமலை தொக்கா அண்ணாமலை இந்த வருஷம் உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்த அன்னைக்கு வேட்டு வைக்க பார்க்குறீங்களே. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்போ சரத்குமார், இவங்கெல்லாம் வாங்கக்கூடிய ஓட்டெல்லாம் தாமரை கணக்கில் சேர்த்து அது அண்ணாமலை கணக்கில் சேர்த்து பாஜக வளர்த்துருக்காருன்னு சொல்லுவாங்களோ? இவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பாரிவேந்தராக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், டிடிவி தினகராக இருக்கட்டும், மொத்தமாக சேர்ந்தால் ஒரு 10% வருமா? ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஓட்டு வாங்கி கொடுத்துருவார்ல. அப்படி பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் 2021 தேர்தலில் டிடிவி தினகர் எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினார்? ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஜெயிக்க முடியலையே. அவரே தோத்துட்டார். அப்படிங்கும் போது ஜாதியை பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாடுறதுக்காக திரு சுபைர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். இந்த சிஏஏ சட்டம் நேற்று திடீர்னு நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ விஜய் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இதை அனுமதிக்க முடியாது, தமிழ்நாடு மாநில அரசு இதை நடைமுறைப்படுத்துறத எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவருடைய முதல் அறிக்கை அப்படின்னு இது சொல்லப்படுது. இதை எப்படி? ரெண்டாவது அறிக்கை. முதல் அறிக்கை பாண்டிச்சேரி குழந்தை 9 வயது குழந்தை இறந்ததுக்கு அறிக்கை கொடுத்துருந்தாரு. அதுவும் எந்த அரசாங்கத்தையும் சாராமல் பட்டும் படாமல் ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இப்போ இந்த அறிக்கையும் கொடுத்துருக்காரு. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம். பாஜக அரசாங்கம் நாட்டை பிளவுபடுத்துகிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா இல்லை. மாநில அரசு போய் கேட்குறாரு. மாநில அரசுங்கிறது மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டும் படாமல் அப்படிங்கிற ஏற்கனவே தீர்மானம். மாநில அரசு ஆளும் கட்சியாக இருக்கிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கிறப்பயே பல போராட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரே ஷாஹின்பாக், தமிழ்நாட்டில் நடந்த ஷாஹின்பாக் போராட்டத்தில் நேரடியாக போய் கலந்துக்கிட்டாரு. பல திமுக கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாமே இந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியாக கொண்டு வந்தாங்க, சிஏஏ நாங்கள் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம்னு. ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் இருக்குது. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ ஒரு மாநில அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் செய்யும். இதை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய யாருன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. மத்திய அரசாங்கம் தான் கொண்டு வந்து, பாஜக அரசாங்கம் தான் கொண்டு வந்தது. நேரடியாக அவர் பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறார். இப்போ இது அதுலேருந்து பார்க்குறப்ப தெரியுது, இது உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு அறிக்கை, வெற்றறிக்கைன்னு தான் சொல்லணும். இது வெற்றி அறிக்கையெல்லாம் கிடையாது, வெற்றி கழகத்தினுடைய அறிக்கையெல்லாம் கிடையாது, ஒரு வெற்று அறிக்கை தான் அது. இதனால் எந்த பயனும் கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்குங்கிறது முதல்ல பாராட்டணும். அது ஒரு விஷயம். மக்கள் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதையாவது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல முதல்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இல்லை, இந்த மதச்சார்பற்ற வாக்குகளை குறிவைத்து தான் அவர் இறக்கப்பட்டிருக்காரு. அதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பாஜகவையும் எந்த விதமான விமர்சனமும் வைக்காமல் ஆனால் இந்த மாதிரி அறிக்கைகள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி முதலில் பனையூரில் விஜய் ஒரு கூட்டம் போடுறாரு. அப்போ அந்த கூட்டம் போடுறப்ப வேற ஒரு சேனலில் நான் பேசினேன். விஜயை பிஜேபி களம் இருக்குது, விஜயினுடைய அரசியல் இப்படி தான் போகும், விஜய் கண்டிப்பாக பிஜேபி எதிர்ப்பார். அதாவது இளைஞர்கள், அதாவது சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ மக்களுடைய இளைஞர்கள் விஜயினுடைய இயக்கங்களில், அது பெண்கள், குறிப்பாக அந்த 18 வயசுலேருந்து 22, 23 வயசுக்குரிய இருக்கக்கூடிய அந்த இளம் வாக்காளர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடக்கூடியவர்களுடைய ஒரு கூட்டம் இருக்குது விஜய்க்கு. அந்த ஓட்டுக்களை திமுகவுக்கு எதிராக, அதிமுக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போயிடக்கூடாது, அந்த ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை, ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலையை விஜயை வச்சு செய்ய போகிறாங்கங்கிறது அரசியலை நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டேன்.
அது கண்டிப்பாக அது 1 by 1 இப்போ வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை தான் செய்ய போகிறாங்க. இந்த தேர்தலையே இன்னும் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஒரு 10 தொகுதிகளில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஃபேவரான இருக்கக்கூடிய தொகுதிகளில் விஜய் வேட்பாளர் போடுவார். கட்சியினுடைய கொடி அறிவிக்க போகிறாரு, சின்னம் அறிவிக்க போகிறாரு, மற்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் தேர்தலையும் இந்த தேர்தலையும் அவர் நிற்பார். அவர் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான். இது திடீர்னு இந்த தேர்தல் வரக்கூடிய ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் கட்சி ஆரம்பிக்க அவசியம் கிடையாது. அவர் இது வரைக்கும் எந்த கொள்கையும் சொல்லலை. என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, யார் தலைவர், என்ன சித்தாந்தம், தேசிய அரசியலா, மாநில அரசியலா, தமிழ் தேசிய அரசியலா, திராவிட அரசியலா, இல்லை எல்லாத்தையும் கலந்து நான் புதுசாக ஒரு அரசியல் சொல்ல போகிறேன்னா தேசிய முற்போக்கா எதுவுமே கிடையாது. ஒரு லெட்டர் பேட் அடிச்சிருக்கிறாரு, ஒரு கட்சியை பதிவு பண்ணியிருக்கிறாரு, 2 அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த 2 அறிக்கையிலுமே ஒரு பட்டும் போடாமல் ஒரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி தொட்டும் தொடாமல் பட்டும் போடாமல் 50 லட்சம் பேர் அவருக்கு உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களாமே. இது மிஸ்டு கால் கொடுத்த கணக்காக தான் இருக்குது. இதை பார்க்குறப்ப மிஸ்டு கால் கொடுத்தா சேர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே கட்சி நடத்திட்டு போக முடியாது. இது களத்துக்கு வரணும், போராடணும், பிரச்சனைகளை பேசணும், பிரச்சனைகளுக்கு போய் கேட்கணும். நீங்கள் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு போக முடியாது. மன்சூர் அலிகான் கூட தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் ஒரு நடிகர் தான். அவர் போட்டி வேறு போடுறாரு. நேராக பிரச்சாரத்துக்குலாம் போயிட்டார். அவர் எந்த கட்சியும் போகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் மன்சூர் அலிகான் பிரச்சாரத்துக்கு போயிட்டார். போய் டீ ஆத்திட்டு இருக்காரு, புரோட்டா போட்டுட்டு இருக்காரு. அவர் இன்றைக்கி கரண்ட்டில் அவர் தான் இன்றைக்கி அரசியல்வாதியாக இருக்கார். அவராவது களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காரு. ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அவருக்கு பின்னாடி போன எலெக்ஷன் நிற்கிறாரு. ஒரு ஆப்பை மட்டும் ஆரம்பிச்சுட்டு வீட்டில் ஒரு வீடியோ போட்டு இந்த ஆப்பில் இப்படி தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ காட்டுறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு அளவு கிடையாது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்னன்னு ஒரு மாநாடு போட்டு அதை அறிவிச்சு அதை கட்சியினுடைய கொடி சின்னம்லாம் போட்டுட்டு தொடர்ந்து நீங்கள் கட்சியினுடைய வேலைகளை பார்க்கணும். முதல்ல நான் 2 கோடி பேரை சேர்த்துட்டு தான் கட்சி வெளியிலேயே வருவேன் வீட்டை விட்டு அப்படின்னா 2 கோடி பேர் என்ன கேட்பான்ல, நான் உங்கள் கட்சியில் சேர்றேன், உங்கள் கட்சிக்கு ஒரு என்ன கொள்கை நான் சொல்லு அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? இப்போ இந்த 20 லட்சம் பேர்ன்றாங்க, அது 20 லட்சம் பேர் அப்படிங்கிறது 50 லட்சம். இப்போ 50 லட்சம்ன்றாங்க. இந்த 50 லட்சம்ங்கிறது ஒரு நம்பகத்தை ஒரே நாளில் 20 லட்சம், இப்போ 50 லட்சம். இது இந்த வியூஸ் கணக்காக தான் இருக்கு. இப்போ வீடியோ போட்டால் வியூஸ் வர கணக்காக தான் இருக்குது. ஆனால் இது எதுவுமே நம்பும்படியாக இல்லை. இவங்க கேட்குறாங்க ஆதார் கார்டு கொடுத்து சேர்த்துருக்குறோம், அவங்களுடைய பான் இது கேட்டுருக்கோம், இப்போ ஓட்டர் ஐடி கொடுத்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு நிறையா கேட்குறாங்க. இது எதுவுமே நம்பும்படியாக இல்லை. இது களத்துக்கு வந்த பிறகு தான் விஜயினுடைய அரசியல் நிலைப்பாடு தெரியும். ஆனால் விஜய் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்பாய்லராக தான் பார்க்க வேண்டியது. இப்போ அண்ணாமலை ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார், ஒரு காமெடியாகவே அவர் பார்க்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கி கூட்டணி அப்படின்னு வர்றப்ப அதிமுகவை விட பல கட்சிகளை உள்ளே சேர்த்துருக்கிறாரு. கட்சியிலேயே நேரடியாக இன்றைக்கி சரத்குமார் சேர்ந்துருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சரத்குமாரை பேசுவோம். பாவம், அவருடைய மாமியாருடைய கனவு நிறைவேற்றாமையே இன்றைக்கி கட்சியை கிளச்சிட்டார். மாமியார் தான் சொன்னார் பாஜகவில் போய் பாஜகவில் சிஎம் ஆவார். அது அவர் தான் சொல்லணும். ஏன் அண்ணாமலை என்ன தொக்கா? அண்ணாமலை இந்த வருஷம் உட்காந்துருக்காரு, நீங்கள் வந்தன்னைக்கு வேட்டு வைக்க பார்க்குறீங்களே, அதெல்லாம் மாமியாருடைய கனவை இன்றைக்கி கலைச்சிருக்கிறார். முதல் கட்டமாக நம்ம அந்த வருடத்தை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. மாமியார் சரத்குமார் சிஎம் ஆக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த கனவு நிறைவேறாமல் போயிருக்கு. அப்புறம் இன்றைக்கி பாஜகவில் சேர்ந்துருக்காரு. பாஜகவில் அவர் சேர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் கட்சியில் இருந்த கருணாகராஜன் தான் இன்றைக்கி மாநில துணைத் தலைவராக இருக்கார். அவர் மூலியமாக இன்றைக்கி அந்த கட்சியில் இணைச்சிருக்காரு. சமீப காலமாக அந்த கட்சி ஒரு பெருசாக ஆக்டிவாக இல்லைங்கிறது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பச்சை குழந்தை கூட தெரியும். அந்த கட்சி ஒரு ஆக்டிவாக இல்லைன்னு தேர்தல் நேரங்களில் மட்டும் வெளியில் அப்பப்போ பேசுவார், ஏதாவது கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடுவார். இன்றைக்கி நிர்பந்தப்படுத்திருக்கப்பட்டிருக்காங்களோன்ற மாதிரி தான் இருக்குது. கட்சியை கலைச்சிட்டு நீங்கள் இங்கே சேர்ந்துருங்க அப்படின்னு. அதில் பிஜேபி ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல் பண்ணுது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடார்கள் வாக்கு, முக்குளத்தூர் வாக்குகளை குறிவைத்து டிடிவி தினகரன், சரத்குமார் போன்றவர்களை தன்னுடைய பக்கம் சேர்த்துட்டு இருக்காங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இது அண்ணாமலையினுடைய அஜெண்டா கிடையாது. இது மேலே இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய அஜெண்டா. அதாவது ஜாதி தலைவர்களே ஒன்று சேர்க்கணும், ஜாதி ரீதியாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே 2001 கலைஞர் இருந்த ஒரு விஷப்பரிசியை பண்ணி மிகப்பெரிய அளவில் கையை சுட்டுக்கிட்டார். ராஜகண்ணப்பன் ஒரு தனியாக ஒரு அரசியல் கட்சி வச்சுருந்தார், ஒரு இயக்கம் வச்சுருந்தார். அது மாதிரி சில பேர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தேர்தலை கண்டஸ்ட் பண்ணார். மிகப்பெரிய தோல்வி. ஜெயலலிதா மீது அது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தால் கூட ஜெயலலிதா திருப்பி பார்த்தாங்க. இந்த மாதிரி அரசியல் சாதி முத்திரையோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை தமிழ்நாட்டில் பெருசாக ரசிக்க மாட்டாங்க. அது ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. கலைஞரே அந்த முயற்சியை எடுத்து தோல்வியை கண்டவர். அதனால் இவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இறங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஜாதிய மூத்தோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை தன் பக்கம் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணுவோம். அதாவது அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா,
தமிழ்நாட்டில் 39+40 தொகுதியின் பாண்டிச்சேரியை சேர்த்து எல்லா இடங்களிலும் தாமரையை கொண்டு போய் சேர்த்தணும். திமுக ப்ளஸ் பிஜேபி, சூரியன் ப்ளஸ் தாமரை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணியிருக்கிறாங்க. இது அண்ணாமலையினுடைய ஒரு திறமை கிடையாது, ஒரு அண்ணாமலையுடைய முயற்சி கிடையாது. இது மேலே இருக்கக்கூடிய மத்திய பாஜக இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறது. அதை இவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஆனால் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் பலிக்காது. இல்லை, இப்போ ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்போ சரத்குமார் இவங்கெல்லாம் வாங்கக்கூடிய ஓட்டெல்லாம் தாமரை கணக்கில் சேர்த்து அது அண்ணாமலை கணக்கில் சேர்த்து பாஜக வளர்த்துருக்காருன்னு சொல்லுவாங்களோ? அவ்வளோ ஒன்றும் மேலே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் நம்பக்கூடிய ஆட்களாக அண்ணாமலை இருக்காருன்னா அவரே வாட்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு கேட்டகரி போட்டிருப்பாங்க. இல்லை, அண்ணாமலை வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறதுல கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு லாபம் தானே. அந்த கணக்கில் வேணால் சேர்த்துக்கலாமே ஒழிய இவங்களுக்கு எத்தனை % ஓட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடியது பாரிவேந்தராக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், டிடிவி தினகராக இருக்கட்டும், மொத்தமாக சேர்ந்தால் ஒரு 10% வருமா? 10% வந்தாலே பெரிய ஓட்டு தான். பெரிய ஓட்டு தான். இப்போ பிஜேபிக்கு ஆல்ரெடி எத்தனை % ஓட்டு இருக்குது? போன 2019 4.5% 5% இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 15% வர்றதே பெரிய விஷயம். வெற்றி பெற முடியாது. நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் காட்டுறது இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் அது இந்த தேர்தலில் எடுபடுமா தமிழ்நாட்டில்ங்கிறது ஒரு சந்தேகம். நம்ம போடக்கூடிய இந்த வாக்கு சதவீதம்லாம் தேர்தலில் வாக்குகளாக மாறுமாங்கிறது சந்தேகம். ஏன்னா இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயகவாதிகளும் புரிந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. மீண்டும் பாஜக மத்தியில் வந்துடக்கூடாது, ஒரு அமைதியற்ற தன்மை வந்துடும் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயகவாதிகளும், அது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதியாக இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதியாக இருக்கட்டும், மற்ற மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டு அவங்களுக்கு மாறுமாங்கிறது சந்தேகம். ரெண்டாவது, இப்போ சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் பெருசாக வாக்கு வங்கியில் இல்லாத கட்சி. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக இருப்பாங்க. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஓட்டு வாங்கி கொடுத்துருவார்ல. இப்போ நீங்கள் ஏசி சண்முகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த பகுதியில் மட்டும் அவரால் வாக்கு வாங்க முடியும். அவர் நின்னா தான் ஓட்டு போடுவாங்க. அதுவும் அதே நீங்கள் வேலூரை தாண்டி கிருஷ்ணகிரி, தருமபுரியில் அவருடைய வாக்கு செல்ல முடியாத ஜாதி தலைவர்கள் எடுத்துக்கோ இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாதி தலைவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் 2021 தேர்தலில் டிடிவி தினகரன் எத்தனை % ஓட்டு வாங்கினார்? அவர் தனியாக நின்னார், அதிமுகவை எதிர்த்து நின்னார். அப்படிங்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஜெயிக்க முடியலையே. அப்படிங்கும்போது அவரே தோத்துட்டார். அப்படிங்கும்போது ஜாதியை பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. அது 2001 அந்த மாதிரியான ஒரு விசைப்பரிசீலனை நடந்து நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது ஜாதியை பார்த்து தமிழ்நாட்டில் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அது எடுபடாது. நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த தோழருக்கு நன்றி.